ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஃப்ரைடேன்றதுனால ஹஸ்பண்ட்க்கு லீவ் தான். ஸோ லஞ்ச் வீட்டில் உட்காந்து சாப்பிட வேணாம், நம்ம எல்லாத்தையும் பார்க்குக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணோம். அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோம். நேற்று என்ன செஞ்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார், சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருந்தேன். ரசம் வைக்கலான்னு யோசித்தேன். அப்புறம் கொஞ்சம் சோம்பேறி ஆகிடுச்சு. சரி இதுவே போதும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கிளைமேட் இப்போதைக்கு ஓகே தான். நம்மளால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியுது. கரெக்டாக சாப்பிட உட்காரும்பொழுது தான் என் பையன் இது வருது அது வருதுன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி என்ன பண்ணுறது, வரட்டும்னு சொல்லிட்டு அதையும் முடிச்சுட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட்டுட்டு 2 பேரும் நல்லா விளையாட ஆரம்பித்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு அங்கேயே பாய் பெருசாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே, படுத்து ஒரு தூக்கம் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஒரு 1 ஹவர் தான் இருந்தோம். ஏன்னா அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆல்ரெடி 3 o'clock ஆகிடுச்சு. சரி சர்ச்சுக்கு போகணுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். இங்கே வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி இதுதான் சீசன் டைமு, அதனால் கொஞ்சம் கொத்தமல்லிலாம் போட்டிருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். என் பையனும் என் ஹஸ்பண்டும் விளையாடிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த பார்க் என்னுடைய வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனாலேயே நான் மேரேஜே ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்த வீடும் இது தான். பின்ன ஹஸ்பண்ட் ஒரு 6 மந்த் இந்தியாவில் இருக்கும்போது நாங்கள் வீடை வெக்கேட் பண்ணிவிட்டு செகண்ட் டைமும் இந்த வீட்டு தான் எனக்கு கிடைக்கணும், இந்த சைடு தான் எனக்கு வேணும்னு சொல்லி பார்த்தா எங்களுக்கு நான் எதிர்பார்த்த வீடு